ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 15 நம்ம வந்து கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோம்னா கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:45 ஆகுது. நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அதனால தான் வந்து நானும் அம்மாவும் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிட்டோம். அது எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நான் ஏற்கனவே நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அம்மா பொண்ணு லவ் யூடியூப் சேனல்ல இருந்து அந்த அக்கா வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 1 மில்லியன் ரீச் பண்ணதுக்காக ஒரு குடும்ப விருது அரேஞ்ச் பண்ணி, அதான் நான் என்ன சொன்னேன், அதுக்காக நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு. 11 to 4 o'clock. அது வந்து சளி பிடிச்சிருக்கிறதால கொஞ்சம் கண்டினியூவா பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து நம்ம இப்போ கிளம்பியாச்சு. எப்படியும் நம்ம 1 மணி ஆகிடும் நம்ம கிளம்புறதுக்கு. அங்கே போகிறதுக்கு ஒரு 3 o'clock ஆகிடும். அதுதான் வந்து நீங்கள் இந்த விளாக் ஃபுல்லாக பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் டைமா யூடியூப் சைட்ல இருந்து நம்ம ஒருத்தரோட ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து போறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போறது. நம்ம சேனல்ல அடுத்து அதாவது வேற ஒரு யூடியூபர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆக போறாங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹாப்பினஸ் எல்லாமே கலந்து ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அதுதான் வந்து நீங்க இந்த விளாகுள்ள பார்க்க போறீங்க. கிளம்பலாமா? அதுக்கு முன்னாடி எங்களோட அவுட்ஃபிட் பாத்துருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க பாப்பாவோட அவுட்ஃபிட். எப்படி இருக்கு சொல்லுங்க. இந்த Dress இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. மேட்சிங்கா இருக்கான்னு சொல்லுங்க. ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச மேட்ச் பண்ணிருக்கோம். இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி மேட்ச் பண்ணியாச்சு. எங்க தங்கத்தை வந்து வீட்டுலதான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு போறோம். ஏன்னா அவருக்கு வந்து தூங்குற டைம். அங்க இட்டுட்டு போயிட்டு அவரை ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு வீட்லயே விட்டாச்சு. வெயில் வேற அதிகமா இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே கோல்டா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு. எனக்கு கூட கோல்டு தான். அத சொல்ல மாட்டாங்க. சரி ஓகே, போலாமா? கண்ணுல இருந்து தண்ணியா வருது. போறதுக்கு முன்னாடி வந்து முக்கியமான விஷயம் அது பாருங்க, அவங்க நமக்கு சென்ட் பண்ண பாஸ் இது எடுத்துக்கிட்டு தான் அவங்க போக முடியும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இது மெயின். அது வந்து மெயினா எடுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வருவீங்க. யார் யாருக்கெல்லாம் எங்கள் அடையாளம் தெரியும்லாம் தெரியாது இல்ல. அங்கே போயிட்டு யாருன்னா தெரிஞ்சிங்கன்னா பார்க்கலாம். இந்த பாருங்க பாஸ் எடுத்தாச்சு, கிளம்ப போகிறது. என்னப்பா கையில் என்னமோ இருக்கு. இது வந்து நம்ம அவங்களுக்காக சின்னதாக, அவங்க வந்து 1 மில்லியன் ரீச் பண்ணியிருக்கிறதுக்காக நம்மளால முடிஞ்சது ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எழுத போகிறேன். என்ன எழுத போகிறேன்? கங்க்ராச்சுலேஷன் அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி என்ன கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களோட வீடியோவில் நான் அப்லோட் பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு. அவங்களோட சேனல்ல கண்டிப்பா அப்லோட் பண்ண சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா பாருங்க என்ன கிஃப்ட்னு. நம்ம வந்து வீட்ல இருந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு இருக்கோம். இப்பதான் வந்து எப்படி சொல்றது, 5%. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், டைம் வந்து 1 ஆயிடுச்சு. இன்னும் சாப்பிடல. அங்க போயிட்டு தான் அங்க போயிட்டு சாப்பிடுவோமா இல்ல நடுவுல பசி எடுத்து நடுவுலயே சாப்பிட்டுருவோம். இல்ல நாங்க விருந்துக்காக தான் போறது, அதனால அங்கதான் போய் சாப்பிடுவோம். ஓஹோ, நான் சாப்பிடுவேன். அப்பனா நடுவுல நீ வந்து கேட்க கூடாது. சரி ஓகே, சாப்பிடுங்க. போயிட்டு இருக்கோம். நம்ம கார்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். வெயில் அதிகமா. பைக்ல போலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனா வந்து கார் தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வெயில் அதிகமா இருக்கு. பைக்ல போகணும்னா கண்டிப்பா முடியவே முடியாதுல்ல. ஐயோ, கருகி போய்டும். போட்ட மேக்கப்லாம் அழிஞ்சி போய்டும். ஆமா, உண்மையா மேக்கப் போட்டுருக்கேன் தான், நான் இல்லன்னே சொல்லலையே. மேக்கப்லாம் அப்படி கரைஞ்சு ஊத்திட்டு இருக்கோம் பைக்ல போய். ஆனா பைக்ல பண்ணாதான் சூப்பரா இருக்கும். யாருக்கெல்லாம் பைக்ல போறது பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பைக்ல போறது ரொம்ப பிடிக்குமே. ஏன் ஷேக் பண்ற? நானா ஷேக் பண்றேன் பாரா. நம்ம வந்து பூந்தமல்லி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, மெட்ரோ ஸ்டேஷன் தானே இது. வந்து நம்ம பிரிட்ஜ் மேல ஏறி போயிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பிரிட்ஜ் ஏறி இறங்குனதுக்கு அப்புறம் பூந்தமல்லி பஸ் ஸ்டாப் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டைம் வந்து 2 o'clock ஆகுது. நம்ம கரெக்டா ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். அங்க போயிட்டு அவங்கள மீட் பண்ணலாம், எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு எல்லாமே பார்க்கலாம். நாங்களும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம் அவங்கள நேர்ல. நம்ம ஒரு வழியா பூந்தமல்லி கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேக்கப்லாம் கலையாம. ஆமா, இங்க வந்து எங்க ரிலேஷன் இருக்காங்க. அவங்க வீட்டுல வந்து ஏன்னா வந்து அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க கார் பார்க்கிங் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பைக்ல வர்றதுதான் பிளான். ஆனா வெயில் அதிகமா இருக்கிறதால மட்டும்தான் நம்ம கார் எடுத்துட்டு வந்திருக்கோம். சரி ஓகே, அவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்க வேணாம். அங்க போயிட்டு கார் பார்க் பண்ண முடியாது, எந்த இடத்துல போய் பார்க் பண்றதுன்னு தெரியாது. சோ அதனால
கார் இங்கேயே எங்க ரிலேட்டிவ் பின்னாடியே பார்க் விட்டுட்டு பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பக்கமா தூரம் இருந்தா தானே? பக்கமா இருந்தா நடந்து போயிடுவோம். அப்படி இல்லைன்னா அவங்க கிட்டயே பைக் வாங்கிக்கின்னு அப்படியே போயிடும். நம்ம நிறைய எப்படி சொல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் நடக்குதா இல்லையான்னு போயிட்டு பார்க்கலாம். அவங்க எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அந்த மாதிரிலாம் போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்தாச்சா எப்படியோ பார்க்கிங் இடம் கிடைச்சிச்சுல. இங்க பெருமாள் கோவில்ல இருந்து இங்கதான் வந்து நம்ம பார்க் பண்ணிருக்கோம். இங்க இருந்து மண்டபம் எவ்வளவு தூரம் தெரியல. எடுத்துட்டு வந்த கிஃப்ட் எடுத்துக்க வச்சு கிளம்ப வேண்டியதான். இப்போ மண்டபத்துக்கு இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி எங்க ரிலேட்டிவ் வீட்ல இருந்து பைக் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து வந்து நம்ம மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஏன்னா அங்க கார் பார்க்கிங் இல்லாதால. நீ என்ன சொல்ல விரும்புறியா? நான் மண்டபத்துல போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதோ வசந்த் அன்கோர்க்குல மெட்ரோ ஸ்டேஷன் தாண்டோனே வரும். இதுதான் நான் பார்த்தேன் கரெக்டா. இந்த ஸ்டேஷன்ல இருந்தானே சொல்லி. ஆமா ஆமா இந்த ஸ்டேஷன் உள்ள தான். அதோ போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா சொன்ன லொகேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். அதோ இந்த பக்கம் ஒரு டர்னிங் வருதுல்ல லெஃப்ட் சைடு. ஜோபா நான் தாண்டி போயிட்டேன். ஜோதோ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வசந்த் அன்கோன்னு சொன்னோனே வசந்த் அன்கோக்கு போயிட்டாரு. பக்கத்துல இருக்க சந்தை விட்டுட்டு. நான் சொல்லலைன்னா வசந்த் அன்கோ நேரா வண்டி உள்ள விட்டுருவாரு. தோ போட்டிருக்காங்க பாருங்க பேனர். இவங்களாம் அங்கதான் போயிட்டு வராங்க போல. குடும்பம் இவங்களாம் அங்கதான் போயிட்டு வராங்க போலல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிறந்த நாள். ஹாய், நாங்கள் ஒரு யூடியூபர். இதுவா பார்க்கிங் இங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க அவங்களோட பேனர் வச்சுருக்காங்க இங்கே மேலே. இதுதான் மண்டபம். மண்டபத்துக்கு வந்தாச்சு. ஓகே என்ட்ரி பண்ணுமா? 1929 அதான் நீங்க வேற நம்பர் சொல்லுங்க. வேற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த ஃபோன். என்னப்பா என்னாச்சு? அப்பா அது இருக்காங்க பாருங்க. எங்க இருக்காங்க? ஓ வீடியோ இப்படியே என் ட்ரெஸ் சேனல் வச்சிருக்கேன். கிஃப்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. அண்ணா சந்தோஷ் ஹாய். மைக் ஹாய், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் கூப்பிட்ட உடனே எங்களோட இன்விடேஷனை பார்த்துட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நாங்கள் வந்து ஒரு 500 பேருக்கு விருந்து வைக்கலாங்கிற ஒரு பிளான் இருந்தது. பட் ஆனால் எங்களை பிடிச்சி எங்களுக்கு வந்து நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஒரு சில பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சோ நாங்க அம்மா பொண்ணு யூடியூப் சேனல்ல இருந்தாலும் சொல்லணும் இல்லையா. சோ நாங்க வந்து ஒரு 500 பேருக்கு நாங்க வந்து ஒரு விருந்து வைக்கணும்ன்ற ஆசையில இருந்தோம். ஆனா வந்து நாங்க வீடியோ போட்ட உடனே எங்களை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல ஒரு 1000 பேர் வந்து எங்களை பாஸ் புக் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். நீங்களும் ஒரு பர்சன் எங்களை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்றோம். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்க, என்ன ஃபாலோ பண்றவங்க, நம்ம ஃபேமிலியா இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இவங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் இவங்களும் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா வந்து வளர்ந்து வரவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இவங்களும் வந்து ஒரு மில்லியன் அடிச்சா நம்மள மாதிரி அவங்களும் பண்ணுவாங்க.
கண்டிப்பா பண்ணுவாங்க கண்டிப்பா. நம்மள மாதிரி ஆசை இருக்கு செய்யறதுக்கு. நம்மள மாதிரி மில்லியன் வந்தாங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருந்து சூப்பரா வைப்பாங்க. எல்லா யூடியூபர்ஸ் வைக்கணுன்றது என்னோட கனவு. கவிதா சதீஷ். ஸோ அவங்க இது நான் வந்து ஸ்டோரி போடுறேன். ஸோ யார் பார்த்தாலுமே அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்க சேனல்ல வீடியோவா உங்களுக்கு கண்டிப்பா போடுறேன், கண்டிப்பா போடுறேன். பாப்போம். கங்க்ராச்சுலேஷன் 3 பேருக்கும். தேங்க்யூ ஸோ மச். வந்தோம் நல்லபடியா பார்த்தாச்சு, அவங்க கூடவே பேசியாச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா பேசுறாங்க. நார்மல் பீப்புளா தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு சோ அந்த எப்படி சொல்றதுன்னா ஒரு நிறைய பேர் ஒரு கௌரவம் காட்டுவாங்க. வந்து யூடியூபர் அவங்க வந்து அந்த ஹெட் பைக்லாம் சுத்தமா கிடையாது அவங்ககிட்ட. சூப்பரா இருக்கு. இப்பதான் வந்திருக்கோம். போயிட்டு இங்க வந்து மேஜிக் ஷோலாம் நடக்குது பாருங்க. பின்னாடி வந்து மேஜிக் ஷோ நடக்குது, டிஜே வச்சிருக்காங்க, இன்னும் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க போயிட்டு சாப்பிட்டு சாப்பாடுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். சாப்பிடணும்ல, கிஃப்ட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள மீட் பண்ணியாச்சு, பேசணும். சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு டைம் கழிச்சுன்னா கண்டிப்பா பேசிட்டு தான் போகணும். சரி ஓகேப்பா. வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நான்வெஜ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஸ்மெல் பயங்கரமா இருக்கு பிரியாணி. வெஜ் தான் சாப்பிடலாம்னு பார்த்தேன், வெஜ் காலின்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்டா வந்துருக்கோம் போல. சரி ஓகே, லெட்ஸ் கோ. போய் பாப்போம். பசிக்குது, போய் சாப்பிடணும் ஏதோ ஒண்ணுப்பா. போ. சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான்வெஜ் தான் இருக்கு, பிரியாணி போட்டுருவாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி காட்டு. நான்வெஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, பிரெட் அல்வா, பிரெட் அல்வா, கத்திரிக்காய் தொக்கு அது வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டைம் வந்து நல்ல சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. பிரியாணி பயங்கரமா சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம். டைம் பாத்தீங்கன்னா 3:40 ஆகுது. ஆமா, கீழே போயிட்டு நம்ம அக்கா கூட எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா வந்து கிளம்ப வேண்டியது. சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு. ஃபங்க்ஷனுமே நல்லாவே பண்ணிருக்காங்க. நாங்க வரதுக்குள்ள டிஜே எல்லாம் மட்டும் முடிஞ்சிட்டு இருக்கு, மேஜிக் ஷோ மட்டும் போயிட்டு இருக்கு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்க நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தா எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. நம்ம புதுசா ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், அந்த ஃபீல் இல்லாம நம்ம கூட பழகனா அக்கா தங்கச்சி மாதிரி தான். நல்லாவே சூப்பரா பேசுறாங்க. கண்டிப்பா நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரா வந்து நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்கிட்ட ஆடி பாருங்க, ஷார்ப்பா இருக்கா? நீ எடுத்து கனெக்டர் எடு, நம்ம பேச. சரி ஓகே. சும்மா அடிச்சாலே ரத்தம் வருங்க. சும்மா ஜாலியா இருக்கு, ஜாலியா. ஆமா, ரத்தம் வந்தா ஜாலி தானே. ரத்தம் வந்தா ஜாலி. வேணாம். ஆமா, மனசுல இருக்கிறது சொல்லுங்க, அக்கா கஷ்டம் அடிக்க சொல்லுங்க. இல்ல அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம். ஓகே, சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, இப்போ இதுல தான் அந்த ஆணி வச்சு ரிமைனிங் இருக்கிற இந்த 3 பேக்லயுமே நார்மலா இருக்கிற அந்த பேக் தான் ஆணிலாம் இருக்கு. ஓகே, இப்போ ஷஃபிள் பண்ண போறீங்க. ஓகே, ஷஃபிள் பண்ண தெரியுமா? ஓகே, அப்படிதான். இப்போ சார் நீங்க ஷஃபிள் பண்ணுங்க. 1 2 3 நாங்க மட்டும் அந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் போய் நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். பார்க்கக்கூடாது அப்படி. ஓகே, பார்க்கக்கூடாது. ஷஃபிள் பண்ணிடுங்க, நல்லா ஷஃபிள் பண்ணிடுங்க.
நல்லா நல்லா ஷஃபிள் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நீங்க 2 பேர் அப்படி போயிருங்க. நீங்க இப்படி வந்து நீங்க நல்லா ஷஃபிள் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஷஃபிள் பண்ணியாச்சா? ஃபோர்த் சூப்பர், தான். பெர்ஃபெக்ட். அவங்களுக்கு கேட்காது. ஆக்சுவலி முடியல இந்த ஷஃபிள் பண்ணிட்டீங்களா? சூப்பர். நான் உங்களுக்கு வந்துடுறேன். இப்போ எதுல அந்த ஆணி இருக்குன்றது யாருக்கா தெரியுமா? எனக்கு தெரியும். ஓகே, சைலண்டா இருக்கும். ஓகே, இப்போ நான் தான் அடிக்க போறேன். உடனே ஓகே, எதுல அடிக்கலாம் நீங்க சொல்லுங்க. செகண்ட் கொஞ்சம் இவங்கள தான் நான் கேட்டேன். ஆமா, நாலாவதுல அடிச்சிடலாமா? கை ஓட்டையானா? கை ஓட்டையானா? ஆகாது. ஓகே, கை ஓட்டையானா பரவாயில்ல. ஓகே, ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. எனக்கு தெரியாது. இதுவே ஒன்லைன்ல எடுத்து போட்டால் நிறைய பேர் வருவாங்கல்ல. கையில் கத்த ஒரு ஓகே தான். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடி 1 2 மாத்திடுறீங்களா? சொல்லுங்க. 2 கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஓகே, 2 சொல்லிருக்காங்க. எனக்கு லைட் பயமா தான் இருக்கு. எனக்கு தெரியாது. இது ரொம்ப ட்ரை பண்ணு. ஓகே, அதுல இல்ல 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 வெயிட் பண்ணி 1 2 3 இதுல இப்போ நெக்ஸ்ட் எதை அடிக்கலாம்? 1 கோலி முடிஞ்சுதுடா. ஆணி ஆணி சொல்லிட்டான். அடிச்சலாமா? கை கொடுங்க. ஓகே, அடிச்சலாமா? லைட்டா சும்மா அப்படியே நான் மட்டும் அடிக்கலாம். இப்படி கை கட்டினாங்க ஸ்பீடா. இப்போ உங்க கை மட்டும் ஐ வில். யார் அடிக்க வந்தது? நீங்க தான். வேணாம் அண்ணா வேணாம். அண்ணா வேணாம். அண்ணா சந்தாசனா சந்தாசனா ஓடிடுங்க. ஒருத்தர் வேணாம் நானே அடிச்சிருவா. நான் அடிக்காது. சரி அடிச்சிருவேன். இல்ல அவர் என்ன செலக்ட் பண்ண சொன்னாங்க? அடிச்சிடலாமா? வெயிட், நீங்க தான் ஸ்பீடா அடிச்சு கண்ணு முன்னாடி பாத்துக்கங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. இப்ப அடிங்கடானா மாத்தி 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 இல்ல நான் இல்லைனாங்க. தம்பிடா தெரியும். தம்பிப்பா எவ்வளவு மாசமா இருக்கிறது நான் இப்பதான் பாக்குறேன். அடிச்சிடலாமா? சரி சரி, யார் எதை சொன்னது? இதை சொன்னீங்க. 2ல அடிச்சிடலாம். நீங்க யார் சொன்னது? அடிச்சிடலாம். இதுதான் சொல்றீங்க. நீங்க இதுல அடிச்சிடலாம். நீங்க இதுல அடிச்சிடலாம். கடைசியா கையை பார்த்து. ஓகே, அடிச்சிடலாமா? ஃபைனல். கை திருப்பி வராது. ரெடி 1 இதுலதான் கன்ஃபார்ம். 1 சோலி முடிஞ்சுதுடா. ரெடி 1 லூஸ் விடுங்க. கை லூஸ் ஆகுது. சோலி முடிஞ்சுதுப்பா. கை நல்லா லூஸ் ஆகுது. லூஸ் இங்க எப்படி கை ஃப்ரீயா ஆகுது. ரெடி 1 2 நான் 1 2 தான் சொல்லலாம். அவங்க 3 சொல்லலாம். நானா ஸ்டார்ட் பண்ணிரணும். ரெடி ஓகே 1 2 ஆக்ஷன். யார் இதுல சொன்னது? அவங்க சொன்னது சரி. இல்ல 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 ஏதோ ஐஸ்கிரீம் வாங்கிக்கிற மாதிரி இருந்தா இந்த அதுவே வலிக்கலக்கா. ஏன் இவ்வளவு நேரம் மூச்சை போட்டு பேசுங்க ஒருத்தரும் பேசல. ஓட்டி ஆவலியா கையு? இதுல மட்டும் தான் ஆணி இருந்திருக்கு. ஓகே, யார் இதுல 2 சொன்னது? திருப்பி பண்ணுமா? சரி ஓகே. அவ பட்டினியா இருப்பா. கேட்டா குழந்தை பண்ணணும், நீ சாப்பிடு, குழந்தை உள்ள இருக்கு, சாப்பிட்டுட்டாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா.
எத்தனை பேருக்கு அதெல்லாம் கிடைக்கும் இல்லையா? அதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட். ஏன்னா என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே புதுசா வந்தவங்க கிடையாது. நான் குழந்தைல இருந்து பார்த்தோம்னா இப்பவே கூடவே இருக்காங்க போது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அதெல்லாம் பாப்பாவும் ரொம்ப பெரிய ஹைட்ஸ்க்கு எல்லாம் போகணும். நீங்க ஹாப்பியா இருக்கு எல்லாருமே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரமேஷ் பேசுவாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க அத்தைக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லாரும் இங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா எனக்கு நிஜமாவே ஜான்சியோட ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடா இருக்கு. சீரியஸாவே இவங்களுக்காக இப்ப இத்தனை பேர், அப்ப வந்து நான் மட்டும் தான் இருந்தேன். இவங்க கூட எல்லாத்துலயுமே A to Z, ஹாப்பினஸ் சேனல், சேட்னஸ் சேனல், எல்லாத்துலயுமே இப்ப இவ்வளோ பேர் இவ்வளோ லாங் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க எல்லாருமே வந்து எப்பவுமே லைஃப் லாங் எங்க எல்லாருமே இருக்கணும். இதே உங்களோட ஆசை. கண்டிப்பா நீங்க எல்லாரும் எங்க கூட கண்டிப்பா பண்ணுவீங்க நம்புறேன் எல்லாரையுமே. தேங்க்யூ சொல்றேன். கவலைப்படாதீங்க. ஒரு குடும்பத்தோட ஆசீர்வாதம் இருந்தாலே ஓகோன்னு இருப்பீங்க. எத்தனை குடும்பத்தோட ஆசீர்வாதம் இருக்கு. மென்மேலும் வளரணும் அப்படின்னு வயசுல மூத்த ஆசீர்வாதம் பண்றேன். இது யாராவது சாப்பிடாதவங்க இருந்தீங்கன்னா மேல போய் சாப்பிட்டு வந்துருங்க. யாராவது இருக்கீங்களா சாப்பிடாதவங்க? எல்லாருமே சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இங்கே யாராவது இருந்தீங்கன்னா மேல போய் சாப்பிட்டு வந்துருங்க. இந்த கோயில் விஷயமா ஏதோ வந்திருந்தாங்களாமா, அவங்க யாரும் இருக்கீங்களா?
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த பாருங்க மேக்கப்லாம் கலைஞ்சு போச்சு. நம்ம வந்து நல்லபடியா போயிட்டு வந்துட்டோம். இருங்க, மைக் வராசுங்க, சீட் பெல்ட். நம்ம வந்து போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை பத்தி சொல்லணும் அப்படின்னா சூப்பரா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் தெரிஞ்சாதானே சொல்றதுக்கா? சரி விடு, சொல்ல வேணாம், நானே சொல்லிடுறேன். அப்படி அதுக்கு லேண்ட் கேட்டா சும்மா ஒரு சப்பாடு சூப்பரா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா வந்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்ப நம்ம ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு, நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டு விசேஷத்துக்கு போகணும்னா எப்படி நம்ம ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கவனிப்பாங்க, அந்த மாதிரியே கவனிச்சாங்க. டைம் அவ்வளோ பிஸிலையும் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினாங்க, நம்ம கிட்ட நம்மளை பத்தி விசாரிச்சாங்க, எல்லாமே சூப்பரா பண்ணாங்க. கண்டிப்பா வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்பதான் வந்து நாங்க பூந்தமல்லியை கிராஸ் பண்ண போறோம். பூந்தமல்லி இல்ல, கரையான் சாவடி போயிட்டு இருக்கோம். பூந்தமல்லி உள்ள போனா டிராபிக் ஆயிடுன்னு சொல்லிட்டு சோ கரையான் சாவடி பிடிச்சி, கரையான் சாவடில இருந்து பைபாஸ், காஞ்சிபுரம் பைபாஸ் பிடிச்சு போடலாம் போயிட்டு இருக்கும். எங்களுக்காகவும் பேசினாங்க, நம்ம சேனலை பத்தியும் சொன்னாங்க. கண்டிப்பா அவங்க சேனல்ல பத்தி ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இப்போ நாங்க வந்து வீட்டுக்கு போயிட்டோம். இந்த ஃபங்க்ஷன் சூப்பரா போச்சு. ஒரு புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது எங்க 2 பேருக்குமே. சூப்பரா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.